இந்த உலகத்திலே சிறந்த நாடு இந்தியான்னு சொல்லி அதில் மதம்லாம் இருக்காது. இக்பால் சாரே ஜஹான் சச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அதை நீங்கள் படிங்க. உலகத்தில் சிறந்த நாடுன்னு சொல்லி அது ரெட்டை தேசிய கீதம். ஒன்று வந்தே மாதரம் வந்து இந்துக்கள் படித்தா படிச்சுக்கிறங்க, அது தடுக்கலை. முஸ்லீம்கள்ட்ட திணிக்காதீங்க, அவங்க சாரே ஜஹான் சச்சா படிச்சுட்டு போகிறாங்கன்னு அதை கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது நம்ம இவர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்பட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நேருவை கண்டித்து கடிதம் போடுறாரு. நீங்கள் எப்படி வந்தே மாதரத்தை தேசிய கீதம் ஆக்காமல் எப்படி நீங்கள் வந்துட்டு அதை பாதி இடத்துக்கு நீங்கள் சாரே ஜஹானை கொடுக்குறீன்னு அவர் கேட்குறாரு. அவருக்கு நேரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டால், இது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மதத்தினருடைய மத நம்பிக்கை புண்படுத்தக்கூடியதை தேசிய கீதமாக ஆக்குறதுங்கிறது சரியில்லை, அவங்கள வந்து என்ன சொல்லி திருப்திப்படுத்துறது நியாயமாக படலை, அதனால நான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கேன்ட்டார். நேரு வந்து படிக்கணும் கட்டாயப்படுத்த மாட்டோன்ட்டாங்க. அப்போ இந்த வந்தே மாதரம்ங்கிறது எங்களை நம்பிக்கையை பாதிக்கிறதுக்காகத்தானே சொல்கிறோமே தவிர அதை விட சிறந்த சாரே ஜஹான் அச்சாவை நாங்கள் படிக்கிறோமே, உலகத்திலேயே சிறந்தது எங்கள் இந்தியா, அது இதை விட இந்தியாவை பெருமைப்படுத்துற என்ன இருக்குது? உலகத்திலே சிறந்த நாடு எங்க நாடு. அப்ப இதுல வந்தே மண்ணை வணங்குதல் சொல்றதை விட இது சிறந்தது, அதை விட மேலான பாட்டை நாங்க படிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமேலு நாடு சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது எதை தேசிய கீதம் ஆக்குறதுன்ற ஒரு சர்ச்சை வருது. அப்போ வரும்போது இந்த காவிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்து மகாசபைக்காரங்கள்லாம் வந்தே மாதரம் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்கள் சைடில் வந்து சாரே ஜஹான் சச்சா பாடணும்னு சொல்கிறாங்க தேசிய கீதமாக. அப்போ இந்த பல கருத்துக்கள் வந்து ரெண்டு பேரும் கருத்துள்ள ரெண்டுமே வேணாம், தாகூருடைய கவிதைக்கு போயிடுவோம், ஜனகணமனை எடுத்துக்கிறோம்னு சொல்லி ஜனகணமனை தான் தேசிய கீதம் ஆக்கி இந்த ரெண்டுமே தேசிய கீதம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அப்போதே நீங்கள் பாட சொல்கிறீங்க. தேசிய கீதமாக இருந்து பாட சொன்னால் கூட ஒரு சட்டம் ஒரு நிர்பந்தம்னு படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் தேசிய கீதம் இல்லைன்னு ஆயிடுச்சே. அந்த தேசிய கீதத்தை உருவாக்கும் போது 1950களில் தேசிய கீதம் உருவாக்கப்படும் பொழுது வந்தே மாதரத்தை உருவாக்குறதான்னு விவாதிக்கப்படுகிறது.